அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கை வச்சு திருநெல்வேலி பக்கத்தில் கல்யாணங்களில் ஒரு மசாலா பொரியல் ஒன்று பண்ணுவாங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஆடட் அட்ராக்ஷன் இது. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் கூட ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். மிச்சம் இருந்ததுன்னா நைட்டு சப்பாத்தி பூரி செஞ்சால் கூட தொட்டுக்கலாம். வாங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆலு ரோஸ்ட், மசாலா ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திருநெல்வேலி கல்யாண ஸ்பெஷல். ஒரு கடாய் வைக்கிறேன். கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். கடாய் சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டுடுத்து நான் 2 டீஸ்பூன் பாசி பருப்பு வச்சுருக்கேன், இங்கே சேர்த்துறேன். லோ ஃப்ளேமில் இந்த பாசி பருப்பை நல்லா வருங்க செவக்க. நம்ம இந்த பருப்பை நல்லா செவக்க வறுத்துட்டேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்துருங்க. இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்துகிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இந்த ஃபைனாக ஒரு பவுடராக திரிச்சுப்போம். நான் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம பாசிப்பயிறு வறுத்த அதே கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாக இருக்குது. நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த டிஷ்ஷு அவங்க தேங்காய் எண்ணெய் செய்வாங்க. ஒரு 2-2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் 3 உருளைக்கிழங்கு நல்லா குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு தோலை உரித்து வச்சுருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு எங்கிட்ட ரெடியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு 15 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு பல்ஸில் ஓட்டி வச்சுருக்கேன். கரகரன்னு எங்கிட்ட சின்ன வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கிற ஐட்டம். நம்ம வச்ச எண்ணெய் சுட்டுடுத்து 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா கிராக்கில் ஆகட்டும். கடுகு கிராக்கில் ஆகிட்டு இருக்கும்போதே 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்க்குறேன். 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டு இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. அது கூடவே இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல, இந்த பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை வாசனை போட்டு இப்போ நம்ம இந்த பாசி பருப்பு வறுத்தோம்ல, அது ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு. ஒரு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஃபைன் பவுடர் அரைச்சிக்கலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காரப்பொடி, ஒரு 1.5 டீஸ்பூன் காரப்பொடி, 1 2 3 டீஸ்பூன், இந்த ஸ்பூனில் 3 டீஸ்பூன் தனியாத்தூள், இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான சால்ட் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. இது கூடவே பெருங்காயத்தூள், இப்போ ஃப்ளேமை ரைஸ் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ண உருளைக்கிழங்கு இருக்குல்ல சேர்த்துறேன். இந்த உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி நல்லா ரூம் டெம்பரேச்சர் நல்லா ஆறி இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி டாஸ் பண்ணும்போது அது உடையாது, இல்லைன்னா ரொம்ப உடஞ்சிரும். நானே இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் உடச்சி விட்டுருவேன். இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப உடையாது. உருளைக்கிழங்கு முழுசாக தெரியணும். இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத இந்த மாதிரி 2 ஆக்கிடுங்க. ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி
தண்ணி சேர்த்துட்டு பரட்டி விட்டிங்கன்னா அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா கோட்டாயிடும். லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 7 minutes அலோவ் பண்ணேன், குக்காக அலோவ் பண்ணேன். இந்த ஸ்டேஜில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு ஒரு 6 உப்பு தேவைப்படுது, உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான், ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருப்பேன். ரொம்ப ட்ரையாக இருக்கு. பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல பாசி பருப்பு, அந்த பொடியை ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருங்க. பார்த்தீங்களா, திருநெல்வேலி கல்யாணங்களில் செய்யக்கூடிய ஒரு மசாலா உருளைக்கிழங்கு அட்டகாசமாக இருக்கும். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சி போடுறது, அதுக்கப்புறம் அந்த பாசி பருப்பை வறுத்து மேலே சேர்க்கறது, பொடி சேர்க்கறது, இதெல்லாம் தான் இதோட டிஃப்ரெண்ட். ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் சமைக்கிறது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. திருநெல்வேலியில் கல்யாணங்களில் செய்யக்கூடிய ஒரு மசாலா உருளைக்கிழங்கு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நான் இந்த மாதிரி இங்கிலீஷ் பிடிச்சிச்சுன்னா அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.